அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்சார்ப்ஷன் நெட் பேமெண்ட் மெத்தடில் ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். ரைட். ஸோ லாஸ்ட்டு கிளாஸில் நம்ம வந்து அப்சார்ப்ஷன் நெட் அசெட் மெத்தடில் பார்த்துருந்தோம். இது வந்து நெட் பேமெண்ட் மெத்தட் அதில் பார்ப்போம். ரைட். இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். So the assets of the Gamma Limited were purchased by the Beta Limited. The purchase consideration was to be paid as follows. Right. Then first one. A cash payment of ₹40 per every share in Gamma Limited. அதாவது காமா லிமிட்டட் எவ்வளோ ஷேர் வச்சுருக்கானோ ஒரு ஷேருக்கும் ₹40 கொடுத்துட்றான் அப்படிங்கிறான். தென் நெக்ஸ்ட் ஒன், a further payment of ₹110 for every debenture in the Gamma Limited. ஸோ டிபெஞ்சரை வந்து ₹110 பேமெண்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிறான். தென் நெக்ஸ்ட் ஒன், the exchange of 4 shares in the Beta Limited of ₹50 each and agreed value of ₹80 every share in Gamma Limited. ஸோ காமா வச்சுருக்க ஒவ்வொரு ஷேருக்கு வந்து ₹80 எனக்கு இஷ்யூ பண்ணிடுறான். ஆனால் ஆக்சுவல் வேல்யூ எவ்வளவு 50. அப்போ ₹30 வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியத்தில் கொடுக்குறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ எவ்ரி 4 ஷேர்ஸ் அப்படின்னு சொல்கிறான். தென் ஸோ தெர் ஆர் த நெட் பேமெண்ட்டு. அப்போ என்ன செய்கிறான், கேஷ் கொடுக்குறான், டிபெஞ்சர் கொடுக்குறான், ஷேர் கொடுக்குறான். ஸோ தெர் ஆர் த பேமெண்ட்டு. Then given the balance sheet for Gamma Limited. So share capital வந்து 1000 shares into 100 each 2 lakh. இப்போ ஒரு ஷேருக்கு ₹40 தரேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அப்போ 1000 ஷேர் into 40,000 கேஷ் தரலாம். அடுத்து டிபெஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா 1000 டிபெஞ்சர்ஸ் 100 ஈச் 1 லேக்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஆனால் 100 ஈச்சு 110 தரேன்னு சொன்னான். சரியா, அப்போ ₹10 வந்து டிபெஞ்சர்லேயும் வந்து கூடுதல் ப்ரீமியத்தில் தான் இஷ்யூ பண்ணுறான். தென் நெக்ஸ்ட் கிரெடிட்டார்ஸ் 30,000, reserve 65,000, workman's saving bank 10,000, profit and loss account 25,000, then asset side buildings, machinery, stock, debtors, banks. So give the journal entries in the books of both the companies. அதாவது காமா லிமிட்டெடுக்கும் பீட்டா லிமிட்டட் ரெண்டுக்குமே ஜேர்னல் என்ட்ரிஸ் மட்டும் போட சொல்லியிருக்கு. ரைட்டா, இப்போ நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் என்னென்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து கால்குலேஷன் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் அண்டர் நெட் பேமெண்ட் மெத்தட். ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் என்னென்ன பேமெண்ட் கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து கேஷ். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் இன் கேஷ். தென் 1000 ஷேர்ஸ் இன்ட்டு ₹40. ஸோ எவ்ரி ஷேர் வந்து ₹40 கேஷ் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ 1000 ஷேர்ஸ் இன்ட்டு 40,000. தென் இன் ஷேர்ஸ், தென் எவ்ரி 4 ஷேர் அப்படின்னு சொல்லணும். அப்போ 1000 ஷேர் இன்ட்டு 80. சரியா, அப்போ ஒரு ஷேருக்கும் வந்து 4 ஷேர் தர்றேன் அப்படிங்கிறான். அப்போ 1000 ஷேர் இன்ட்டு 4 அப்படின்னா 4000 ஷேர். 4000 ஷேர் இன்ட்டு 80 3,20,000. ஓகே. த நெக்ஸ்ட் ஒன் டிபெஞ்சர்ஸ். ஸோ டிபெஞ்சர்ஸுக்கும் கேஷாக தான் கொடுக்குறேன். எவ்வளவு 110. ஆக்சுவல் வேல்யூ 100, இங்கே 110 தரான். அப்போ 1000 நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ். அப்போ 1000 இன்ட்டு 110 1,10,000. ஸோ டோட்டல் ஆஃப் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 4,70,000. இந்த 4,70,000ல் ஷேர்ஸ் எவ்வளவு 3,20,000. டோட்டல் கேஷ் எவ்வளவு 1,50,000. ஓகே. அதில் ஷேர் ஹோல்டருக்கு போகக்கூடிய கேஷ் எவ்வளவு 40,000. டிபெஞ்சருக்கு போகக்கூடிய கேஷ் எவ்வளவு 1,10,000. அப்போ டோட்டல் கேஷ் எவ்வளவு 1,50,000 கேஷ் ஆர் பேங்க். ஸோ தேர் ஆர் த மோட் ஆஃப் பேமெண்ட் ஆர் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஓகே. ஸோ நவ் த ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆஃப் காமா லிமிடெட். ஓகே. தென் ஃபஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தென் அசட்ஸு டேக்கன் ஓவர். அப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பில்டிங்ஸ் 75,000, டு மிஷினரி 1,50,000, டு ஸ்டாக் 90,000, டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 80,000, டு பேங்க் 35,000. இது பேலன்ஸ் ஷீட்டில் இருந்தது 35,000. தென் பீயிங் அசட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த கிரெடிட் சைடு இருக்க அமௌண்ட் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி டெபிட்டில் போகிறோம். ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா 4,30,000 to all assets. So okay, so being assets transfer. The next entry, then
Beta Limited account data 4,70,000 to realization account. இது என்ன? Then purchase consideration due. Okay. Then next one. Then bank account data 1,50,000. Shares in Beta Limited account data 3,20,000 to Beta Limited 4,70,000. இப்போ முன்னாடியே சொன்னேன், டோட்டலாக பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 4,70,000. அதில் கேஷ் எவ்வளவு? டோட்டல் கேஷ் வந்து 1,50,000. இந்த 1,50,000 எப்படி வந்துச்சு? 40,000 ஃபார் ஷேர் ஹோல்டர், 1,10,000 ஃபார் டிபெஞ்சர் ஹோல்டர். டோட்டல் கேஷ், இந்த கேஷ் ஆர் பேங்க் 1,50,000. ஷேர்ஸ் எவ்வளோ தராங்க? 3,20,000. ஸோ பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ரிசீவ்டு. ஓகேவா? இப்போ கேஷ் வந்து 1,50,000 ரிசீவ் பண்ணியிருக்கான். இந்த 1,50,000 டிபெஞ்சருக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் தென் அதர் லைபிலிட்டிஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் செட்டில் பண்ணணும். ரைட்டா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ட்ரி டிபெஞ்சர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா 1 lakh டு ரியலைசேஷன், அதாவது ப்ரீமியம். ஏன்னா ஆக்சுவல் வேல்யூ வந்து 100, இப்போ 110 சொன்னாங்க இல்லையா, 10 ரூபா அதிகம். இந்த 10 ரூபா வந்து ப்ரீமியம். அப்போ டிபெஞ்சர் அக்கௌண்ட் டேட்டா 1 lakh, ரியலைசேஷன் தட் மீன் ப்ரீமியம் 10,000 டு டிபெஞ்சர்ஸ் ஹோல்டர் அக்கௌண்ட் 1,10,000. இது பீயிங் டிபெஞ்சர் ஹோல்டர் அமௌண்ட்டு டியூ. இப்போ டிபெஞ்சர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணுறாங்க. ஸோ செட்டில் பண்ணும்போது என்ட்ரி என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா 1,10,000 டு பேங்க் அக்கௌண்ட். ஏன்னா உங்களுக்கு கேஷாக தான் தர்றான் 1,10,000 பீயிங் அமௌண்ட்டு பெய்டு. த நெக்ஸ்ட் என்ட்ரி ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் 30,000. இது என்ன அப்படின்னு சொன்னால் பீயிங் ரியலைசேஷன் ப்ராஃபிட். இது வந்து அந்த ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணும்போது தெரியும். அதாவது அசட் ட்ரான்ஸ்ஃபர்டு, லைபிலிட்டி ட்ரான்ஸ்ஃபரு, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் இதெல்லாம் போட்டு பேலன்ஸ் என்ன வருதோ அது வந்து நம்ம கால்குலேஷன் போட்டு தான் அதை கண்டுபிடிக்கணும். ஸோ அது 30,000 ரியலைசேஷன் ப்ராஃபிட் வருது. ஸோ ப்ராஃபிட் வந்து அதை யாருக்கு கொடுக்கணும்? ஷேர் ஹோல்டருக்கு தான் கொடுக்கணும். ஸோ ஃபார் ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டு. த நெக்ஸ்ட் ஒன் இந்த நாட் டேக்கன் லைபிலிட்டிஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ நாட் டேக்கன் லைபிலிட்டினா ஷேர் ஹோல்டருக்கு தான் போகணும். அதில் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா டு ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். அப்போ ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டேட்டா 2 lakh, ரிசர்வ் அக்கௌண்ட் டேட்டா 65,000, பிஎன்எல் அக்கௌண்ட் டேட்டா 23,000 டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் 2,90,000. ஸோ நாட் டேக்கன் லைபிலிட்டிஸ் எல்லாமே யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்? ஷேர் ஹோல்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ பீயிங் அதர் லைபிலிட்டிஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட். த நெக்ஸ்ட் ஒன் then creditors account data, workman's savings bank account data to bank account. அதாவது கேஷாக வந்து 40,000 ரிசீவ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த 40,000 வந்து செட்டில் பண்ணணும். யாருக்கு? தென் நாட் டேக்கன் லைபிலிட்டிஸ் போக வேறு என்ன லைபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர் லைபிலிட்டிஸில் கிரெடிட்டார்ஸு ஒர்க்மேன் சேவிங் பேங்க்ஸ் இருக்குது. இப்போ கேஷாக ரிசீவ் பண்ணிக்கும்போது அப்சார்ப்ஷனில் அந்த லைபிலிட்டிஸ் எல்லாம் செட்டில் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ கிரெடிட்டார்ஸ்க்கு வந்து ஏற்கனவே பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் கிரெடிட்டார்ஸும் ஒர்க்மேன் சேவிங்ஸ் பேங்க்கும். அதை வந்து அந்த கேஷ் ரிசீவ்லேருந்து செட்டில் பண்ணுறாங்க. அப்போ பீயிங் த லைபிலிட்டிஸ் பெய்ட் ஆஃப். ஸோ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டேட்டா 30,000, ஒர்க்மேன் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 10,000 டு பேங்க் அக்கௌண்ட் 40,000. நெக்ஸ்ட் ஒன் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா 3,20,000 டு ஷேர்ஸ் இன் பீட்டா லிமிடெட். இது வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க இல்லையா, 4,000 shares into 80 rupees. So being the shares paid. Okay. The next one journal entries of Beta Limited. So the Beta Limited பொறுத்த வரைக்கும் என்ன, business purchase, assets liabilities taken over and then final settlement. ரைட்டா? ஓகே. இப்போ ஃபஸ்ட் என்ன, business purchase account data to liquidator of Gamma Limited being business purchase. So இந்த பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அதாவது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 4,70,000 அது போட்டோம். த நெக்ஸ்ட் ஒன் த நெக்ஸ்ட் என்ட்ரி தென் பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா அதாவது அசட்ஸ் டேக்கிங் ஓவர், பில்டிங்ஸ் அக்கௌண்ட் டேட்டா, தென் மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா, ஸ்டாக் அக்கௌண்ட் டேட்டா, டெட்டாஸ் அக்கௌண்ட் டேட்டா, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா, தென் குட்வில் அக்கௌண்ட் டேட்டா டு பிஸ்னஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் 4,70,000. Okay, right. So being assets taken over. The next one final settlement. The settlement அப்படிங்கிறப்ப
liquidator of Gamma Limited account data 4,70,000. இந்த 4,70,000 எப்படி கொடுக்குறான்? ஷேர்ஸு, கேஷு, டிபெஞ்சர்ஸு. ஷேர்ஸ் வேறு ப்ரீமியத்தில் வேறு கொடுக்குறான். அப்போ ஷேர் கேபிட்டல் 2 lakh எப்படி? தென் 50 rupees. ஓகேவா? அப்போ 4,000 ஷேர்ஸு இன்ட்டு 50 rupees 2 lakh. 2 ஷேர் ப்ரீமியம் 4,000 ஷேர் இன்ட்டு 30 rupees. அப்போ 1,20,000. to bank 1,50,000. So there are the final settlement of Gamma Limited. So being final settlement. Okay, right. The next class la nama then external reconstruction பற்றி பார்ப்போம்.